இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொலைபேசியூடாக தற்போது தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். வணக்கம் கிருஷாந்த். இன்றும் நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை வடமத்திய மாகாணத்தின் பல இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சபரகம மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடியதாக இருக்கும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய இவ்வாறு மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் நடந்து கொள்வது பொருத்தமானதாகும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை தொடக்கம் பொத்துவில் மாத்தறை ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகள் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தியடைந்து காணப்படும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையில் இருந்து வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடற்பிரதேசங்கள் தற்காலிகமாக கொந்தளிப்பாக காணப்படும். இதேவேளை காற்றும் பலமானதாக இருக்கும். நேற்றைய தினமும் நாம் எங்களுடைய காலை நேர பிரதான செய்தியில் உங்களை இணைத்திருந்தோம். அப்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் வளிமண்டலத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் ஏற்படும் என. அதே போன்று நேற்றைய தினம் மழை பெய்ததை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. இந்த காலநிலை வலுவடையக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றதா? ஆம், என்னென்னு சொன்னால் வடகிழ் பருவப்பேச்சு முடிவடைந்து இம்மாதத்துடன் வடகிழ் பருவப்பேச்சு முடிவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இதன் பிற்பாடு இடைப்பருவ பேச்சுக்குரிய காலம் ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த இடைப்பருவ பேச்சுக்குரிய காலத்துக்குரிய முன்னேற்பாடுதான் இந்த மழை பெய்யக்கூடிய, அதாவது பிற்பகல் வேளைகளில் மழை, பகல் வேளைகளில் அதிக வெப்பத்தின் காரணமாக நீர் சமுத்திரங்களிலிருந்து நீர் ஆவியாகி மேலே சென்று ஒடுங்கி மலை முகில்கள் உருவாகி அது காற்றினால் ஏனைய பிரதேசங்களுக்கு மேற்காவப்பட்டு அந்த மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. நன்றி, எங்களுடன் இணைந்து கொண்டு அந்த வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு.